வேண்டிய அவசியம் இல்லை. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, உரிமைகள் மறுக்கப்பட்ட மக்களுக்காக சாதியின் பெயரால் இன்றைக்கு உரிமைகள் மறுக்கப்படுகிறது. அதற்காக இதை கேட்கக்கூடிய தோழர்கள், இதை கேட்கக்கூடிய பொறுப்பாளர்கள் ஒரு ஆவேசம் அடைவதற்கு வாய்ப்பு. அவனுக்கு எஸ்மா டெஸ்மா அவங்க வந்து போராட்டம் நடத்தும் போது எஸ்மா டெஸ்மா போட்டு உள்ளுக்குள்ளே பூந்து அதிரடியாக உள்ளுக்குள்ளே வீட்டுக்குள்ளே பூந்து கைதுக்கு பெரிய பெரிய அதிகாரிகளையும் கைது பண்ணி, அரசு ஊழியர்களையும் கைது பண்ணி கொடுங்கோலாட்சி நடத்தினாங்க. அப்புறம் ஆடு மாடு பலியிடக்கூடாது, கோழி பலியிடக்கூடாதுன்னு சொல்லி குலதெய்வங்களுக்கு பலியிடக்கூடாது. அது ஒரு அம்மையார் அவர்கள் ஆட்சியில் இருந்தாங்க. அவங்க தான் இந்த மதமாற்ற சட்டத்தை கொண்டு வராங்க. அம்மா ஆட்சினாலே ஒரு அதிகாரம் ஹிட்லர் ஆட்சி மாதிரின்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் அண்ணன் வந்து ஒரு பெரிய பேரணி நடத்துகிறார். இதனுடைய பின்புலம் என்ன? ஜெயலலிதா கொண்டு வந்ததுக்கு காரணம் என்ன? அண்ணன் ஆரம்பித்த இந்த பேரணியோட நோக்கம் என்ன? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் இந்த மதமாற்ற தடை சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும்போது அது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, ஜனநாயகத்திற்கு எதிரானது, மக்கள் உரிமைக்கு எதிரானது, மனித உரிமைக்கு எதிரானது. எனவே தான் எழுச்சி தமிழர் தலைவர் திருமாவளவன் அவர்கள் 91 இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட போது சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்ற முழக்கத்தோடு தான் ஆரம்பிக்கிறார். ஏன்னா சாதி தான் இங்கே சனாதனத்தை வளர்த்து வருகிறது. புரட்சியாளர் அம்பேத்கருக்கு அந்த வாய்ப்பு இருந்ததுனால தான், ஜனநாயக வாய்ப்பு இருந்ததுனால தான் அவர் அன்னைக்கு பௌத்தத்தை தழுவினார். 5 லட்சம் மக்களோடு பௌத்தத்தை தழுவினார். ஏன்னா இந்து மதத்தில் இருக்கிற வரைக்கும் இங்கு சக்கிலியனாகவும் பறையனாகவும் பல்லனாகவும் இழி முறைக்கு உட்கொள்ளப்பட்டு தான், தீண்டாமை கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு தான், வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டு தான், ஆணவ கொலைகள் நடக்கின்றதே அதற்கு ஆளாக்கப்பட்டு தான் வாழணும். சேரி என்னும் சிறைச்சாலையிலே வாழ வேண்டிய கொடுமையான நிலை இன்றைக்கும் இருக்கிறது, இன்றைக்கும் இருக்குது. சேரி வேறு ஊர் வேறாக பிரித்து இருக்கின்றார்கள். எனவே இந்த மக்களுக்கு, சேரி மக்களுக்கு, பல்லர்கள் பறையர்கள் சக்கிலியர்கள் இன்னும் மலைவாழ் மக்கள் என்று சொல்லக்கூடியவர்களெல்லாம் இன்றைக்கு தீண்டத்தகாதவர்களாக இந்து மதம் அடையாளம் காட்டப்பட்டு வருகிறது. அப்போ மதமாற்ற தடை சட்டம் அப்படின்னு சொன்னால் நான் இந்து மதத்திலேருந்து வெளியேறணும். எனக்கு அது உரிமை, அடிப்படை உரிமை, இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கக்கூடிய உரிமை. சரிங்களா? அப்படி ஒரு சட்டமே இல்லாட்டினாலும் கூட என்னை யாரும் இழிவு செய்யக்கூடாது, அடிமைப்படுத்தக்கூடாது, மனிதனை தொட்டால் தீட்டு பார்த்தால் பாவம் அப்படிங்கிற நிலைமை இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் நான் எங்கே எனக்கு அந்த தொல்லை அந்த கொடுமை நடக்கின்றதோ அதை விட்டு வெளியேறணும். அதுதானே ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்பாக இருக்க முடியும். அப்போ அந்த மாரி சூழல் தான் 2003 மயிலாடுதுறையில் இந்த மதமாற்று தடை சட்டத்தை கண்டித்து எதிர்த்து இந்த சட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் என்ற கோரி ஜனநாயக முறையில் ஒரு பேரணியை நடத்துகிறோம். விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் எழுச்சி தமிழர் திருமாவளவன் தலைமையில் ஒரு பேரணிக்கு அங்கே அனுமதி கேட்டு தான் இந்த பேரணியை நடத்துகிறோம். இதில் அம்மையார் ஜெயலலிதாவுடைய காவல்துறை என்ன செய்யுதுன்னா, திட்டமிட்டு தலைவர் வர்றாருன்னு சொன்னோமா அன்றைக்கி அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்கள் ஒன்று கூடுகின்றார்கள். அந்த மாவட்டத்தில் இருக்கிற அது அடித்தட்டு மக்கள், பல்லர் பறையர் சக்கிலியர் என்று பிறவு பேதமெல்லாம் பார்க்காம யாரெல்லாம் ஒடுக்கப்படுகின்றார்களோ அவர்களெல்லாம் ஒன்று சேர்க்கின்றார்கள். தலைவருடைய எழுச்சி உரையை கேட்க வேண்டும். தலைவருடைய தலைமையிலே தலைவர் கலந்து கொள்ளக்கூடிய அந்த களத்திலே நாமும் பங்கு பெற வேண்டும் அப்படின்னு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் மக்கள் கூடுகின்றார்கள். காவல்துறை என்ன செய்ய வேணும்? அந்த மக்களை உரிய பாதுகாப்பு வழங்கி ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக, பேரணி செல்வதற்காக வாய்ப்பளிக்க வேண்டும். ஏன்னா எத்தனையோ கட்சிகள், பெரிய பெரிய கட்சி, இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி,
அல்லது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, திராவிடர் கழகமாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் பேர் இயக்கமாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் பேர் இயக்கங்களாக இருந்தாலும் சரி, அனைத்து இயக்கங்களுமே இங்கே ஜனநாயக உரிமையிலே போராட்டம் நடத்துகின்றார்கள், ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றார்கள், பேரணி நடத்துகின்றார்கள், பொதுக்கூட்டம் நடத்துகின்றார்கள், மாநாடுகள் நடத்துகின்றார்கள். ஆனால் எழுச்சி தமிழர் திருமாவளவன் மட்டும் பேரணி நடத்தக்கூடாது, பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாது என்று 2003, 2003 கடுமையான ஒரு கட்டுப்பாடுகள் இருந்தது. அதையும் மீறி மக்கள் நடத்தக்கூடிய அந்த இதில் காவல்துறை என்ன செய்கிறாங்க, நாங்கள் சொன்ன வழியெல்லாம் போகணும், மற்ற கட்சிகள் போனது எங்கள் தோழர்கள் அங்கே பேசுகிறாங்க. சார் மற்ற கட்சியெல்லாம் இந்த வழியாக தானே போகிறாங்க, மேம்பாலம் ஏறி இறங்கி பஸ் ஸ்டாண்டு போகிற வழியில் தானே போகிறாங்க, எங்களுக்கு மட்டும் ஏன் தனி எங்களை சேரி இன்னும் சிறைச்சாலையில் தள்ளி வச்சுருக்காப்புலே எங்களுக்கு மட்டும் தனி வழியில் நீங்கள் சொல்கிறீங்களே, இது நியாயமா? இதுதான் ஜனநாயகமா? இதுதான் சட்டத்தில் எல்லாரும் சமம் என்று பார்க்கக்கூடிய பார்வையா? அப்படி காவல்துறை கேட்குறாங்க. அது தடுத்து நிறுத்துகிறாங்க, அந்த பேரணியை தடுத்து நிறுத்துகிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது தடுத்து நிறுத்துகிறாங்க. நிறுத்திட்டு அந்த பேரணியை கொலைக்கும், அதாவது சிதைக்கும் வண்ணமாக, அந்த கூட்டத்தை சிதறடிக்கும் வண்ணமாக காவல்துறை ஒரு திட்டம் போடுது. எப்படி நம்ம ஆரிச்சாமின்னு படமும் இன்னும் ஒரு படம் ஒன்று, போலீஸ் இல்லையா பொறுக்கின்னு சொல்கிறாங்க பாருங்க, அது ஏதோ ஒரு படம் ஒன்று, சாமி படத்தில் வர்றாப்புல என்ன செய்கிறாங்க போலீஸ்தார்கள், அவங்களுக்கு எப்பொழுதுமே அந்த பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு பெரிய கூட்டத்தை செதைக்கணும்னா அவங்களே ஏற்பாடு பண்ணி ஒரு 4 ஆளை கல் எறிஞ்சு விட சொல்லுவாங்க, இல்லைன்னா அவங்களே கல் எறிவாங்க. அப்படி அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, அவங்களே கல் எறிகிறாங்க. இப்போ தூத்துக்குடி துப்பாக்கி சூடு எப்படி நடந்தது பார்த்தீங்களா? அது முழுக்க காவல்துறை தான், அரசு இயந்திரம் தாங்க. ஒரு குறிப்பிட்ட நிர்வாகத்திற்காக கைக்கூலி வேலை செஞ்சது அந்த வேலை. அதே போல் தான் அன்னைக்கு 2003 எங்கள் பேரணியில் பெரும் பேரணியை அந்த கட்டுக்கடங்காமல் கூட்டம் எழுச்சியை பார்த்துட்டு அந்த ஆதிக்க மனப்பான்மையில் இருக்கக்கூடிய காவல்துறையிலும் சாதி உணர்வு, சாதி வெறி பிடித்த காவல்துறையெல்லாம் இருக்காங்க, இன்றைக்கும் இருக்காங்க. என்ன செய்கிறாங்க, அன்னைக்கு 2003 பெரிய எதுவும் அந்த பகுதியெல்லாம் கொஞ்சம் வன்னியர் பெல்ட் அதிகமான பெல்ட். அதனால் என்ன, வன்னியர்களாக இருக்கக்கூடியவர்களும் இதை தாங்கிக் கொள்ள முடியல. என்னடா தனியாக கொடி, தனியாக இயக்கம், தனியாக தலைவர் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு கோபம் வருது. அதில் என்ன செய்கிறாங்க, காவல்துறை திட்டமிட்ட தடுத்து கல்லை எரிஞ்சு அதை பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 42, 43 தோழர்கள் மீது வழக்கு. அந்த கரவரை அப்படியே தடுக்கிறதுனால அவங்களுக்கும் மோதல் உருவாகுது. சில நேரத்தில் எழுச்சி ஏற்படும் போது என்ன ஆகும், அப்புறம் காவல்துறை அடிக்கிறாங்கிற போது தாங்கி கொள்ள முடியுமா? அடங்க மறுப்போம், அத்துமீறுவோம், திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம்னு சொல்லி வளர்த்தார் எங்கள் தலைவர். எங்களையெல்லாம் காவல்துறையாக இருந்தானே சட்டத்தை அவர்கள் மீறுகின்ற போது நாம் எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது, நம்மளை காப்பாற்றிக் கொள்வதற்கான அவசியம் இருக்கிறது. காவல்துறையாக இருந்தாலும் காவல்துறை சட்டப்படி நடக்கவில்லை என்று சொல்லும்போது நம்ம அதை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. அப்போ என்ன ஆகுது, என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்களும் அடிக்கிறாங்க. அதில் அவங்க ஆட்களையே காவல்துறை வேனையெல்லாம் அடித்து உடைக்க அவங்க செட் பண்ண ஆளுங்க. காவல்துறை வேனை எப்பொழுதும் அவங்க வேனை அவங்களே அடிச்சுக்குவாங்க. அவங்க 2-3 பேர் அடிபட்டாங்கன்னா உடனே அவங்க ஆவேசப்படுவாங்க. அப்போ கூட்டத்தில் இதெல்லாம் சமாளிக்க முடியாது. நம்மளுக்கு தலைவர், இன்னும் சொல்லப்போனால் தலைவர் அதில் முதல் ஆளாக போகலை. அவர் டக்குன்னு இந்த கலவரம் வந்ததுமே அவரை பாதுகாப்போட தோழர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள், முக்கிய பொறுப்பாளர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, பாதுகாப்பாக தலைவரை பாதுகாக்கணுமில்ல. எவனாச்சும் ஏதாச்சும் பண்ணிட்டானா என்ன பண்ணுறது, நடக்கும். இப்போ ஆம்ஸ்டாங்கை போட்டு தள்ளினாங்களே, என்ன பண்ணாங்க. அதுபோல் தலித் தலைவர்கள் இந்த நாட்டில் வாழக்கூடாது, இந்த நாட்டில் கட்சி நடத்தக்கூடாது, இந்த நாட்டில் தலைவராக வரக்கூடாதுங்கிறது பார்வை இந்த ஜனாதன முறையில் எல்லா கட்சியிலுமே இருக்குது. அந்தமாரி ஒரு சூழலில் தான் பார்த்திங்கன்னா அன்னைக்கு தலைவரை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு தலைவர் கொண்டு போயிடுறாங்க. ஆனால் தலைவர் A1 இந்த குற்றச்சாட்டில் தலைவர் A1 என்னமோ அவர் தான் முன்னாடி நின்று அடிங்கடான்னு சொன்னாப்புலையும், அவர் தான் முன்னாடி கல் எடுத்து விட்டாப்புலையும் A1 அக்யூஸ்டாக போட்டிருக்காங்க. இது அந்த நீதிமன்றம் எப்படி அவசியம் இல்லை. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, உரிமைகள் மறுக்கப்பட்ட மக்களுக்காக, சாதியின் பெயரால் இன்றைக்கு உரிமைகள் மறுக்கப்படுகிறது, அதற்காக போராடக்கூடிய தலைவர் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன். எனவே இது முழுக்க சோடிக்கப்பட்ட வழக்கு. இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிற்காது.
அது வேறு விஷயம், நீதிமன்றம் இருக்க. இருந்தாலும் இது போல் ஒரு தலைவர் மீது, ஒரு எம்பியாக இருக்கார், நாடாளுமன்ற தலைவராக இப்போ 3வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி, அவர் நாடாளுமன்ற உறுப்பினர். அப்படி இருக்கின்ற போது மேஜிஸ்ட்ரேட்டெல்லாம் கொஞ்சம் பார்த்து இது பண்ணணும். ஏன்னா இதை கேட்கக்கூடிய தோழர்கள், இதை கேட்கக்கூடிய பொறுப்பாளர்கள் ஒரு ஆவேசம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. என்னடா எங்கள் தலைவரை இப்படி இழிவுபடுத்துறீங்களே, இப்படி பண்ணுறீங்களே, ஏதோ ஒரு பிட்பாக்கெட்டை பிடிக்கிறாப்புல, ஏதோ ஒரு சமூக விரோதியை பிடிக்கிறாப்புல, ஏதோ ஒரு போதைப்பொருள் விற்கிறவனை பிடிக்கிறாப்புல, பிடி வரண்டு போட்டு ஒரு செய்தியை பரப்புறீங்களே அப்படிங்கிற ஒரு வேதனை ஏற்படும். ஒரு உண்மையான தலைவரை பிடிக்கும் போது ஒரு வேதனை ஏற்படும். அதெல்லாம் தேவையில்லாத ஒரு இஷ்யூ. அம்மையார் எந்த கண்ணோட்டத்தில் இந்த மதமாட்ட சட்டத்தை கொண்டு வரதுக்கு காரணம் என்ன? அது அம்மையாருக்கு தவறான வழிகாட்டுதல், துக்ளக் ஷோ போன்றவர்களாக இருந்து, குருமூர்த்தி போன்றவர்களாக இருந்து அந்த அம்மையாரை பயன்படுத்தினார்கள். அந்த அம்மையார் தன்னை பார்ப்பனத்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் கூட ஆரம்ப காலத்தில் எல்லாருமே அப்படி தானே, ஆரம்ப காலகட்ட அப்படி தான் வருவாங்க. அப்படி வரும்போது அந்த அதை மட்டும் போடல, எஸ்மாங்கிற ஒரு சட்டத்தை கூட போட்டாங்க. அப்போ அரசு ஊழியர்களை பழி வாங்கிறதுக்காக அது போட்டாங்க. அரசு ஊழியர்லாம் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுறான், திமுக தான் வேலை செய்கிறான், அவனுக்கு எஸ்மா அவங்க வந்து போராட்டம் நடத்தும் போது எஸ்மா போட்டு உள்ளுக்குள்ளே பூந்து, அதிரடியாக உள்ளுக்குள்ளே வீட்டுக்குள்ளே பூந்து கைதுக்கு பெரிய பெரிய அதிகாரிகளையும் கைது பண்ணி, அரசு ஊழியர்களையும் கைது பண்ணி கொடுங்கோலாட்சி நடத்தினாங்க. அப்புறம் மாடு பலியிடக்கூடாது, கோழி பலியிடக்கூடாதுன்னு சொல்லி குலதெய்வங்களுக்கு பலியிடக்கூடாது, அது ஒரு சட்டத்தை போட்டு அது ஒரு பண்ணாங்க. இதெல்லாம் தவறான வழிகள்ங்கிறது பிற்பாடு அவர் புரிந்து கொண்டார்கள். பிற்பாடு புரிந்து கொண்டு தம்பி திருமாவளவன் எங்கே இருந்தாலும் வாழ்கன்னார். அந்த அம்மா இருந்தாங்க, சொன்னாங்க. நான் கூட அந்த அம்மையார் ஆட்சி காலத்தில் தான் கோவை வால்பாறை தொகுதியில் எம்எல்ஏவுக்கு நின்ன கூட்டணி, அதிமுக கூட்டணியில் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுபோல் வெங்கட்ராமன் கொலை வழக்கில் கூட இது நம்ம அது என்னது காஞ்சி சங்கர மடத்தில் கூட நடந்த அந்த கொலையை கூட பாப்பா அதெல்லாம் கூட எல்லாம் அந்த அம்மாவுக்கு நிறைய பூந்து உள்ளுக்குள்ளே பூந்து அந்த ஐயரை யார் அந்த என்னமோ காஞ்சி சங்கராச்சாரிய மட அதிபதியை கைது பண்ணாங்க. நீ கொலை செஞ்சா நீ யார், பாப்பனாக இருந்தானா என்ன, ஐயராக இருந்தா என்ன, சாஸ்திரி சர்மாவாக இருந்தா என்ன, நீ சட்டத்துக்கு முன்னே நீயும் வந்து குற்றவாளி தான் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அதெல்லாம் பார்த்து கூட எல்லா மக்களும் வியந்தார்கள். ஆரம்ப காலத்தில் அந்த அம்மாவுக்கு தவறான வழிகாட்டுதல் பண்ணாங்க. ஆனால் அவர்கள் வந்து இந்த அம்மாவையும் பயன்படுத்திக்கிட்டாங்கங்கிறது பின்னாடி தெரிஞ்சதும் தலைவரை ரொம்ப நேசித்தாங்க, ரொம்ப உரிமையெல்லாம் கொடுத்தாங்க. அது உண்மை, நீங்கள் போராடுறது உண்மைதான், நீங்கள் போராடணும், நீங்கள் வந்து மக்களுக்காக நீங்கள் தொண்டு செய்யணும்னு சொல்லி வாழ்த்துனாங்க. எந்த இடத்துல இது சம்பவம் ஏதாவது இருக்குங்களா? எது இப்போ நீங்கள் சொன்னது தனியாக எங்களுக்கு நாங்கள் வீட்டில் போய் பேசும்போது, நாங்கள் வீட்டுக்கு போயிருந்தோமே, நாங்கள் 9 தோழர்கள் எங்களை ஏடிஎம்கே கூட்டணியில் 9 பேரை நிறுத்தினாங்க. கூட்டணியில் நின்னோம், ஏடிஎம்கே கூட்டணியில் நின்னோம். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. தலைவர் கூட நாங்களாம் போனோம். வீட்டில் போய் சொல்கிறோம், உட்காந்து நேரடியாக பேசணும், உட்காந்து எல்லாரும் சமமாக உட்காந்து தான் பேசணும். சமத்துவத்துக்காக நீங்கள் போடணும், சாதி ஒழிப்புக்காக நீங்கள் போராடணும், மக்களுக்காக போடணும், என்னால் என்ன ஹெல்ப் இருந்தாலும் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து 2003க்கு பிறகு, 2006 2007 தேர்தல் முடிஞ்ச பிறகு, 2003க்கு பிறகு தான். அதாவது 2007 6 சட்டமன்றம் நடக்குது. 2006 சட்டமன்றம் முடிந்தது நாங்கள் போய் பார்க்க போகிறோம். அப்போ அதுக்கு முன்னாடியே இந்த கூட்டணி வைக்கிற போதே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. 2003க்கு பிறகே வந்து அவங்க திருமாவளவும் ஒரு வளர்ந்து வரக்கூடிய தலைவர் அப்படிங்கிறாப்புல, ஒரு பண்பாளர், ஒரு பகுத்தறிவாளர், ஒரு பண்பாளர், ஒரு மனிதநேயர், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உண்மையாக உழைக்கக்கூடியவர்னு அம்மையார் ஜெயலலிதா புரிஞ்சுக்கிட்டாங்க. அண்ணனுடைய ஆர்ப்பாட்டம், அந்த பேரணிக்கு அப்புறம் நடந்த மாற்றங்கள் என்ன? நிறைய மாற்றங்கள், எல்லா இடங்கள்லையும் இந்த வன்கொடுமைகள் குறைஞ்சிது. அந்த பேரணிக்கு அப்புறங்களா? பேரணிக்கு பிறகு வன்கொடுமைகள் கொஞ்சம் குறைந்தது. அந்த போலீஸு கொஞ்சம் விடுதலை சிறுத்தைன்னா கொஞ்சம் யோசனை பண்ண ஆரம்பித்தாங்க. அதுதான் டேர்னிங் பாயிண்ட்டுங்களா? அதான் டேர்னிங் பாயிண்ட்டு. என்ன சொல்கிறீங்க? 2003 தான் டேர்னிங் பாயிண்ட்டுங்களா அரசியல்? இல்லை, அதாவது இந்த பெரிய பேரணியை அதாவது ஒரு 10 வருஷம் தலைவர் வந்து அரசியலுக்கே வரல. டேர்னிங் பாயிண்ட் 90லேயே ஆரம்பிச்சிடுச்சு. ஆமாம்.
90லேயே ஆரம்பிச்சிடுச்சு. டேர்னிங் பாயிண்ட் 90லேயே ஆரம்பிச்சிட்டு இருந்தாலும் இந்த அரசியல் களத்துக்கு வந்த பிறகு அதுதான் மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஒரு அரசியல் இயக்கங்கிறத பதிவு பண்ணணும். நம்ம ஒரு அரசியல் இயக்கம் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய இயக்கமாக மாறிடுச்சு. அது வந்து அந்த 2003 டேர்னிங் 97 98 2000 2000 இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கிடுச்சு. முதல்ல 91லேயே நாங்கள் சிறுத்தைகள் கொண்டாடும் சித்திரை திருவிழான்னு முதல் இது நடத்தணும் பேரணி மதுரையில் தலைவர் தலைமையில். அதில் அதுக்கு பிறகு நிறைய படுகொலைகள், மேலவளவு படுகொலையாக இருக்கட்டும், இல்லை காரணை படுகொலையாக இருக்கட்டும், அதே மாதிரி குறிஞ்சாங்குளமாக இருக்கட்டும், அல்லது வந்து இது சேத்தியத்தோப்பு பிரச்சனை, இப்படி நிறைய சொல்லலாம். ஏகப்பட்டது எல்லாம் இருக்குது. ஆனால் அதற்கு பிறகு தலைவர்கிட்ட நல்லா ஒரு அரசியல் மாற்றத்துக்கான வழிகளை ஒரு அரசியல் கட்சிக்கு உண்ட ஒரு காலத்தை உருவாக்கியது அது போன்ற. ஏன்னா ஒரு பெரிய இது இல்லை. ஆமாம், ஒரு பெரிய மக்கள் திரள். இப்போ விடுதலை தொடங்கிய காலத்தில், ஏன்னா நீங்கள் அப்பத்துலேருந்து இருக்கிறவங்க, இது வரைக்குமே இருக்கிறவங்க, தொடர் பயணத்தில் இருக்கிறவங்க, அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு துணையாக நின்றது யாருன்னா, இது வரைக்குமே தொடர்ந்து கொண்டிருக்கிறது துணையாக நின்ற இயக்கங்கள் கட்சிகள் இருக்கா? இல்லை அரசியல் கட்சியாக மாறின பின்னாடி தான் எல்லாமே மாறிச்சா காலம் நிலவரம்? இல்லை, துணையாகவே இருக்கும்போது முற்போக்கு இயக்கங்கள் 2000 வரைக்கும் வந்து முற்போக்கு இயக்கங்கள், ஜனநாயக சக்திகள், பகுத்தறிவாளர் கழகம், திராவிடர் கழகம் போன்ற இயக்கங்கள்லாம் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அரசியல் களமாக மாறுறதுக்கு காரணம், நான் தனிச்சா நின்று போராடியே வந்து இது பண்ண முடியாதுல்ல. இழப்புகள், ஏகப்பட்ட இழப்புகள். அங்கங்கே தோழர்கள் படுகொலை செய்யப்படுகிறது, அங்கங்கே தோழர்கள் சட்டத்தின் முன்னால் அவர்கள் தண்டிக்கப்படுவது, காவல்துறையினால் வந்து பெரிய அச்சுறுத்தலுக்கு ஆளாகிறது, இது போல் இருந்தது. அப்போ இது ஏன் நடக்குது அப்படின்னு சொன்னால், அதிகாரம் மையத்தில் நம்ம இல்லை. இந்த கேள்விக்கு தான் இந்த மாதிரி பதில் கூறும் பொழுது சில முற்போக்காளர்கள், அது நம்ம பட்டியலின் சமூகத்திலே சொல்கிறாங்க, இயக்கம்னா அப்படி தான் இருக்கும். இப்போ பெரியார் திராவிட கழகம் இந்த மாதிரி சில இயக்கங்களும் இயக்கமாக வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அரசியல் கட்சிக்கு போன பின்னாடி அதுக்குன்னு சொல்யூஷனாக வந்திருக்குன்றாங்க. அதை புரிஞ்சிக்கிற மனப்பான்மையில் அவங்களுக்கு எடுத்து சொல்கிறதா இருந்தால் ஒரு சம்பவத்தை ஏதாவது சொல்ல முடியுமா? இயக்கத்தில் இருந்ததுக்கும் அரசியல் கட்சியாக மாறினதுக்கும் எடுக்கக்கூடிய 2 பிரச்சனைகளில் நீங்களே சொல்ல முடியுமாண்ணா மாற்றங்கள் ஆனது? இல்லை, அரசியல் இயக்கங்களாக இருக்கும்போது நாங்கள் யாரையும் கேட்க வேண்டியதில்லை, யாரை பற்றி நினைக்க வேண்டியதில்லை, நாங்கள் பாட்டில் மக்களுக்காக பணி செய்வோம். இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் யோசிக்கிறோன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டமாக போயிடக்கூடாதுல்ல. அதனால் எதிர்க்கு எதிரி நண்பன்பாங்க. அது எதிர்க்கு எதிரி நண்பன் அப்படிங்கிறப்ப இன்றைக்கு வந்து நாங்கள் கூட்டணியில் இருக்கோம். இந்த ஏடிஎம்கே கூட்டணியும் இருந்தோம், டிஎம்கே கூட்டணியும் இருந்தோம். 2 கூட்டணியுமே திராவிட கழகத்தினுடைய அங்கங்கள் தான். 2 கூட்டணியுமே 2 கட்சியுமே சமூக நீதி பேசக்கூடிய கட்சி தான். இன்றைக்கி வரக்கூடிய சூழலில் வந்து இன்றைக்கி பிஜேபி இந்த நாட்டை சனாதன நாடாக ஆக்குவதற்காக வந்திருக்கிறது. அதனால் அந்த அரசு அதிகாரத்தை நாம் நுகருகின்ற போது, அதிகாரத்தை நுகரும் போது அந்த அதிகாரத்தை வைத்து மக்களுக்கு நல்ல சிறப்பான திட்டங்கள்லாம் சொல்லலாம், சிறப்பான திட்டங்களை நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம அதனுடைய நிலை தான் மாறி இப்போ நம்ம அதிமுக ஆட்சியிலையும் சரி, திமுக ஆட்சியிலையும் சரி, இன்றைக்கி ஒடுக்கப்பட்ட மக்களை சார்ந்த திட்டங்கள் இன்றைக்கி செயல்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் அதுக்கு காரணம் எழுச்சி தமிழ் திருமாவளவன். அவருடைய ஆலோசனைகள் நிறைய கூட்டத்தில் பேசுகிறாரு, நிறைய சட்டமன்றத்திலையும் பேசுகிறாரு, பாராளுமன்றத்திலையும் பேசுகிறாரு. அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கி நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. இன்றைக்கி இந்த சாதிய ரீதியான தாக்குதல் குறைஞ்சிருக்கு, ரொம்ப குறைஞ்சிருக்கு. சாதிய ரீதியான தாக்குதல், சாதி ரீதியான ஒடுக்குமுறைகள். இப்படி கேட்கலாங்களே, இப்போ நீங்கள் சாதி ரீதியான ஒடுக்குமுறை குறைஞ்சிருக்குன்றீங்க. ஆனால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தா எஸ்சி எஸ்டி மீது வன்கொடுமைகள் நடந்துக்கிட்டே இருக்குது.
அண்ணன் வந்து நம்ம கட்சி வந்து கூட்டணியில் இருந்து எம்பியாகவும் இருக்கிறோம், எம்எல்ஏவும் இருக்கிறோம். ஆனால் வேங்க வெயில் போன்ற பிரச்சனைகளுக்கு இன்னமும் தீர்வு இன்னமும் யாருன்னு அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க. அதை தவிர்த்து ஆம்ஸ்டாங்கன்னா சரி, ஆம்ஸ்டாங்கன்னா கூட அது கொஞ்சம் செப்பரேட்டான டாப்பிக்காக வைத்தாலுமே இப்போ தருமபுரியில் வந்து ஒரு இஸ்லாமியரை வந்து ஒரு ஆதிதிராவிட சமூகத்தை சார்ந்தவங்க போய் படுகொலை பண்ணுறாங்க. அது ஒரு திருமணத்துக்காக பண்ணுறாங்க. இப்போது மாற்றங்கள் எந்த பக்கம் நடந்துட்டு இருக்குதுன்னு தெரியாமல் இருக்குது. இல்லை நீங்கள் மாற்றத்தை அதாவது பர்சன்டேஜ் பார்க்குறோம். நம்ம எதில் இருந்தாலும் ஒரு பர்சன்டேஜ், இப்போ எதில் இருந்தாலும் ஒரு இது பார்க்குறோம். இது வந்து இந்த ஆணவ படுகொலை இன்றல்ல நேற்றல்ல 1000 காலத்துலேருந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் எல்லாருக்கும் தெரிகிறாப்புல சொன்னால் மதுரை வீரனுக்கு மார்கால் வாங்கின காலத்திலேருந்து அல்லது காத்தாவரன் காலத்திலேருந்து சொல்லலாம், அல்லது ஏகலவன் கட்டவரலை வாங்குறது. அதாவது இன்னும் சொல்லப்போனால் மீடியாக்கள் வர 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 செய்திகள் நிறையா வெளியே வருது. மீடியாக்கள் இல்லாத கட்டளை அது இது ஒட்டுமொத்தமாக சனாதனத்தினுடைய பிரதிபலிப்பு தான். சனாதனம் என்பது எல்லார்கிட்டையுமே இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சனாதனம் இல்லாத இடமே கிடையாது. என்ன பல்லன்கிட்ட சனாதனம் இருக்குது, பறையனை ஏற்றுக்க மாட்டான். பறையன்கிட்ட ஒரு சனாதனம் இருக்குது, சக்கிலியனை ஏற்றுக்க மாட்டான். சக்கிலியன்கிட்ட ஒரு சனாதனம் இருக்குது, அவங்க கீழே உள்ள ஆதிவாசிகளை ஏற்றுக்க மாட்டான். இல்லை, ஆதிவாசிகளை ஏற்றுக்கிறதுல இல்லைங்களே. இல்லை, நான் சும்மா இதுக்க சொல்கிறேன், ஒரு கிராமத்தில் இல்லை சொல்கிறேன், ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். அதாவது கிராமத்திலே வச்சுக்கோ. இல்லைன்னா அருந்ததிற்குள்ளே இன்னும் ஒரு அவ்வா அம்மா பேசக்கூடிய பிளவு இருக்குது. இதுதான் சனாதனம். பிரித்தாலும் சொல்லிச்சே பார்ப்பனியத்தின் வெற்றின்னு அம்பேத்கர் சொன்னார்ல. இது சாதியால் மதத்தால் சாதியால் ஏற்ற தாழ்வால் பிரிக்கப்பட்டு மக்கள் கூறு போட்டு பிரிக்கப்பட்டு. நான் இப்படி கேட்டுறேன், வந்துடுறேன். ஆனால் இப்போ நீங்கள் சொன்னதுனால கேட்குறேன். தருமபுரியில் வந்து நம்ம வந்து இஸ்லாமியர் அமைப்புகளோட ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருக்குது. இஸ்லாமியர் தோழர்கள் வந்து விசிக தான் எங்களுடைய எல்லாமேன்னு சொல்லிட்டு இருக்கிற நிலைமையில் தமிழ்நாட்டில் விசிக அண்ணன் வந்து தொழில்துறை அரசியல் அந்த அளவுக்கு இருக்குதுங்க. எடுத்து அவங்களே எங்கள் இயக்கம்னு சொல்கிற அளவுக்கு. ஆனால் தருமபுரியில் நடந்த ஒரு ஆதிதிராவிட சமூகம் வந்து ஒரு இஸ்லாமியரை வெட்டி கொள்ளும் பொழுது இது வரைக்குமே ஒரு கண்டன அறிக்கை கூட அங்கே போய் சந்திக்கணுன்ற அவசியம் இல்லைங்க. இப்போ கடைசியில் பார்த்தா ஒரு இஸ்லாமியர் தான் ஜவஹர்லால தான் போய் பார்த்து வந்துருக்காரு. அந்த இஸ்லாமியர் குடும்பத்தை போய் பார்த்துட்டு ஆறுதல் கூறியிருக்கிறாரு. ஆனால் அதே சமயத்தில் நம்ம மேலே ஏதோ ஒரு வன்கொடுமை நடந்தால் உடனே ஒரு போராட்டம் வைக்கிறோம், ஆர்ப்பாட்டம் வைக்கிறோம். ஆனால் கூட்டணி கட்சிகளாக கூட்டணி தோழமைகளாக இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னும் பொழுது நம்ம போய் அங்கே அதுலேயும் முக்கியமாக நம்ம சமூகத்தினால ஒரு பிரச்சனை நடக்கும்போது இது வரைக்குமே ஒரு கண்டன அறிக்கை கூட விசிகா தரப்பில் இருந்தோ இல்லை ஷானவாஸ் தோழர் யார்கிட்ட இது வரைக்குமே வரலைங்க. அது என்னென்ன காரணம்? அது வந்து கண்டிக்கணும். அது வந்து கண்டிக்கக்கூடியவரை நான் தலைவர் கண்டிச்சாரா என்னங்கிறது எனக்கு கொஞ்சம் இதாக தெரியுது. நீங்கள் கண்டிப்பாக கண்டிச்சிருப்பார். கண்டனத்துக்குரியது அது. யார் எடுத்தாலும் சொல்கிறேன், யார் எடுத்தாலும் இஸ்லாமியர்கள், அதாவது இதில் விஷயம் தான். அதான் நான் சொன்னேன்ல. ஏன் சொன்னேன்னா, நான் அடித்தட்டு மக்களாக இருக்கக்கூடிய எங்கள்கிட்டயே ஒரு குறுகிய பார்வை இருக்குது. அதுக்கு காரணம் இந்த மதம் தான். விதைச்சிருக்க 2000 ஆண்டுகளை 3000 ஆண்டுகளாக தந்தை பெரியார் சொன்னப்பல மூளையில் விலங்கு போட்டான். ஆனால் விசிக தோழர்கள், பழைய தோழர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுவே நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, அரசியல் கட்சியில் வரும்போது எங்களுக்கு இயக்கமாக இருக்கும்போது ஒடுக்குமுறைகள் அதிகமாக இருந்தது. அண்ணனே நிறைய ஸ்டேஜில் சொல்லியிருக்காரு, ஒடுக்குமுறைகள் இருக்குது, என்னால் இழப்புகள் நமது சமூகம் படக்கூடிய இழப்புகளை என்னால் ஈடு பண்ண முடியாது. அதனால் நம்ம வந்து ஏன்னா நம்ம சமூகத்தில் பெரிய பணக்காரும் கிடையாது, வந்து நம்ம சப்போர்ட் அந்த காலத்தில். இப்போ வந்து அரசியல் கட்சியாக மாறின பின்னாடி கொஞ்சம் மாற்றங்கள் வந்திருக்குன்றோம். ஆனால் தோழர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பழைய தோழர்கள் விசிக்கள் இருக்கிறவங்களாம் இவங்க அரசியல் கட்சி போன பின்னாடி தான் இந்த மாதிரி தருமபுரி பிரச்சனைக்கெல்லாம் குரல் கொடுக்குறோம். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா மட்டத்திலும் எல்லா நேரத்திலும் எல்லா பிரச்சனைக்கும் ஒரே மாதிரியான குரல் கொடுக்க முடியாது. இப்போ யார் பாதிக்கப்பட்டாலும் பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் தான் நிற்பார் தலைவர். அது இஸ்லாமியர்களாக இருந்தாலும் இஸ்லாமிய பக்கம் நிற்பார். அங்கே வந்து ஆதி திராவிட தான் ஒஸ்தி ஏன் சமூகம்னு நிற்க மாட்டார். ஆதி திராவிடர்கள் இப்போ ஆதி திராவிடர்கள் வந்து ஆதி திராவிடர்னு சொன்னால் பறையர்கள் வந்து சக்கிலியர்களை ஒடுக்குனா அங்கே சக்கிலியர் பக்கம் நிற்பார் தலைவர். சரிங்களா? இப்படி ஒடுக்குமுறை எங்கே இருக்கிறதோ அங்கே தான் நிற்பார். நியாயம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் நிற்பார். தலைவரை பொறுத்த வரைக்கும் தெளிவான முடிவில் இருக்காருங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் போல அவர் வந்து எல்லா வகையிலும் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் தலைவர் எழுச்சி தமிழர்.
நீங்கள் அதில் வந்து ஆதிக்கம் எவன் செலுத்தினாலும் அதை கண்டிக்கக்கூடிய ஒரு தலைவர். ஆதிக்கம்